பள்ளியை கொல்லக்கூடாது என கூறப்படுவது ஏன் தெரியுமா? மனிதர்களோடு கடவுள் உரையாட பல வழிகளை கொண்டுள்ளார் என்று நமது புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. அதில் பள்ளியும் ஒன்றென கூறப்படுகிறது. நமது முன்னோர்கள் மற்றும் கடவுள் நமது இல்லத்தை பள்ளியின் உருவில்தான் வருகை தருகிறார்கள் எனவும், பூஜை அறைகளிலிருந்து முக்கியமான தருணங்களில் நமக்கு நல்லது கெட்டது வரும்போது எச்சரிக்கிறார்கள் எனவும் கூறப்படுகிறது. நமது சாஸ்திரங்களில் ஒன்றாக கூறப்படுவதுதான் பள்ளி அல்லது கௌரி சாஸ்திரம். நமது உடல் பாகங்களில் பள்ளி விழும் இடத்தை வைத்து நமது நேரத்தை பற்றியும் நடக்கவிருக்கும் நல்லது கெட்டது பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும். இது ஒரு வகையான அடையாள செய்தியாக அறியப்படுகிறது. நமது இதிகாசங்களில் பள்ளி கடவுளின் தூதர் அல்லது செய்தியாளன் என்று கூறப்பட்டுள்ளது. இது கடவுளிடமிருந்து நல்லது மற்றும் கெட்டது நடக்கவிருக்கும் செயல்கள் குறித்த செய்திகளை மனிதர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கருதப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் இருக்கும் வரதராஜ சுவாமி கோவிலில் மேல் கூரையில் தங்கம் மற்றும் வெள்ளியில் பள்ளி உருவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதை தொட்டு வணங்குவது சிறப்பிற்கு உரியதாக கருதப்படுகிறது. இந்த பள்ளிகள் இரண்டும் காந்தர்வர்கள் என்று கூறப்படுகிறது. இவர்கள் இறைவனிடம் வரம் பெற்று இக்கோயிலை கட்ட உதவினார்கள் என்ற கூற்றுகளும் நிலவி வருகின்றன. ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சுவாமி கோவிலில் பள்ளி வணங்கப்படுகிறது. கடவுளை தரிசித்த பிறகு சுவற்றில் இருக்கும் பள்ளி உருவத்தை வணங்குவதால் மங்களகரமான செயல் அல்லது நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நமது பாரம்பரியத்தில் என்ன காரணம் கூறியிருந்தாலும் பள்ளிகள் நமது வீடுகளில் அமைதியாக வாழ்ந்து வரும் ஒரு உயிரினம். இவை வீட்டில் இருக்கும் நச்சுப்பூச்சிகள் கொன்று நமக்கு நல்லதைத்தான் செய்கின்றன.